வணக்கம் காய்ஸ், இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். இன்னைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்ச அவர் உற்சாகப்படுத்தும் ஒரு விஷயம்னு சொல்லலாம். பாலிவுட் நடிகை ரித்திக் ரோஷனை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். நடிப்பு, நடனம், சண்டை காட்சி, மாசான ஹீரோயிசம் என்று எல்லாமே ஒருங்கே சேர்த்து ஒரு நடிகை தான் ரித்திக் ரோஷன். ஆனா தற்போது அவர் இயக்குனராக மாற இருக்கிறார், அதுவும் கிறிஷ் ஃபோல். இந்த படத்தை அவரே இயக்குவதாக செய்திகள் வெளியா இருக்கு. இது உண்மையா எப்படி இந்த பயணம் ஆரம்பமாச்சு என்பதெல்லாம் இந்த வீடியோல முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்ல, ரித்திக் ரோஷன் பாலிவுட்ல மோஸ்ட்லி எல்லாரும் 95% எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ரித்திக் ரோஷன் பாலிவுட்ல கிறிஷ் சீரீஸ்ல மூலம் இந்தியாவின் முதல் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ நடிகராக மாறினாரு. 2006ஆம் ஆண்டுல இருந்து வெளியான கிறிஷ் படம் இந்திய சினிமாவுக்கு ஒரு புதுமையா இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அது பேசப்பட்டிருந்தது. ஹாலிவுட் ஃபிலிம்லயும் இந்த படம் இருந்தனால ஹாலிவுட் படங்கள்லயும் இந்த படம் பேசப்பட்டிருந்துச்சு. இந்த படத்திற்கு பிறகு கிறிஷ் 2, கிறிஷ் 3 வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி கண்டது. ஒரு சூப்பர் ஹீரோ படங்களை இந்திய ரசிகர்கள் கொண்டதற்கான பாதையை இந்த சீரிஸ் அமைச்சிருந்தது. இதன் மூலம் ரித்திக் ரோஷன் இந்திய சினிமால மாறா முறையேற்ற வெற்றியை பெற்றாரு. சண்டை காட்சிகள், அதிநவீன கிராபிக்ஸ், சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், ரித்திக் ரோஷன் அதிரடியான நடிப்பு அனைத்தும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பிலிமா ஆக்கியச்சு. ஆனா ரசிகர்கள் ஒரு கேள்வி, எப்போது கிறிஷ் 4 வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க பல வருஷம். ரித்திக் ரோஷன் தந்தை ராகேஷ் ரோஷன் வந்து பல வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. கஹோனா, கோய்மில்கியா, கிறிஷ் போன்ற பல ஹிட் படங்களையும் ரித்திக் ரோஷன் சேர்ந்து நடிச்சிருந்தார். ஆனா தற்போது கிறிஷ் 4 வித்தியாசமா இருக்கவன் என்பதற்காக ரித்திக் ரோஷன் இயக்குனராக மாறும் திட்டத்தில் அவர் இருக்கிறாரு. ஒரு நடிகருக்காக இயக்குனராக மாறுதல் என்பது மிகப்பெரிய முடிவு. ஏன்னா நடிகராக இருந்தா அவர் சிறந்த நடிப்பை மட்டுமே கவனத்துல இருக்கணும். ஆனா ஒரு இயக்குனராக இருந்தேன்னு சொன்னா ஒட்டுமொத்த படக்குழுவையும் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அதிகமா இருக்கும். ரித்திக் ரோஷன் ஒரு டிரெக்டரா மாறுவது ஒரு சரியான முடிவா, இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான சூழ்நிலையா என்று நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்கள் இவரால் முடியும், இவரால் செய்ய முடியும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியால இந்த செய்தியை கேட்டு மிக சந்தோஷத்துல இருக்காங்க. இந்தியா சினிமாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையா இருக்க போகுது. ஹாலிவுட் ரேஞ்சில கிராபிக்ஸ் இருக்க போது, ஸ்டோரி லைன் இருக்க போது, ஸ்கிரிப்ட் இருக்க போது, எப்போது இந்த வேலை தொடங்கும்னு பல பேர் கேட்டுட்டு வராங்க. இது இந்தியாவில மட்டும் கிறிஷ் 4 மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ படமா இருக்குமா என ஒரு கேள்வி இருக்கு. ரசிகர்கள் பலர் எங்களிடம் கேட்ட கேள்வி, ரித்திக் ரோஷன் இயக்குனராக வெற்றி பெறுவாரா இந்த கிறிஷ் 4? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவரால் எதுவும் செய்ய முடியும், டான்ஸ், ஃபைட், ஆக்டிங்னு புதிய அவதாரம் எடுக்கிறார் கிறிஷ் 4 ஒரு டைரக்டரா. இவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்க வார்த்தையை நாங்க தெரிவிச்சுக் கொள்றோம். ரித்திக் ரோஷன் புதிய பரிசோதனை செய்யும் இந்த முயற்சி வெற்றியாகும் என எதிர்பார்க்கிறோம். இந்திய சினிமால ஒரு சூப்பர் ஹீரோ ஜேர்னி இன்னும் ஒரு புதிய கட்டத்தை அடைவுன்னு நம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிறிஷ் 4 குறித்து எந்த எதிர்பார்ப்புல இருந்தீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.